இளைஞர்கள் நினைத்தால் இந்த உலகத்திலே எதையும் செய்யலாம். இளைஞர்கள் முன்வந்தால் எதையும் செய்யலாம். அன்பாண்டவர்களே, சமூகத்திலே இருக்கின்ற மோசமான 10 இளைஞர்கள், வீணா போன 10 இளைஞர்கள் ஆங்காங்கே சந்துகளிலும் பந்துகளிலும் கடைத்தருக்களிலும் நின்று கொண்டு நல்ல இளைஞர்களுக்கு இலவசமாக கொடுத்து போதை வசுக்கு அடிமைகளை உருவாக்குகிறார்கள். எதற்காக தெரியுமா? அவர்கள் வருமானத்தை சம்பாதிப்பதற்காக, பொருளீட்டுவதற்காக. நல்ல இளைஞர்களாக இருப்பவர்கள், ஈமானிய பக்குவத்தோடு வாழுகிற இளைஞர்கள், பாதைக்கு வாருங்கள், முன்னே வாருங்கள். உங்களுடைய இளைஞர் சமூகத்தை பாதுகாப்பதற்காக, பாடசாலை மாணவர்களை பாதுகாப்பதற்காக, உங்களுடைய சமூகத்திலே வளர்ந்து வருகிற யுவதிகள் பெண்மணிகளை பாதுகாப்பதற்காக இந்த மோசமான வேலைகளை செய்கின்ற இளைஞர்களை திருத்த முயற்சி செய்யுங்கள். அவர்களை திருத்த முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய அறிவுரைகளுக்கும், உங்களுடைய புத்திமதிகளுக்கும், உங்களுடைய எச்சரிக்கைகளுக்கும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டி, அவர்களை சமூகத்திலிருந்து தூக்கவில்லை என்றால், அவர்களை சமூகத்திலே சீர்திருத்தவில்லை என்றால் நாளைய சந்ததி, எங்களுடைய பிள்ளைகள் அவர்களால் பாதிக்கப்படலாம். எங்களுடைய வீட்டுக்குள் வளர்கின்ற இளைஞர்கள் பாதிக்கப்படலாம். எங்களுடைய பாடசாலையிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் பாதிக்கப்படலாம். எனவே இந்த ஊருக்குள்ளே, இந்த பிரதேசத்திலே இந்த நாசமாப்பான வேலையை செய்கின்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களை நெருங்குங்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், இதன் விபரீதத்தை சொல்லுங்கள். அவர்களை திருத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபடுங்கள். சரியாக சென்று திருத்துவதற்கு அவர்கள் இடம் தரவில்லை என்றால் சக்தியுள்ள 10 இளைஞர்கள் சேர்ந்து அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டி இவர்களை சமூகத்திலிருந்து தூக்கவில்லை என்றால், சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தவில்லை என்றால், அன்பாண்டவர்களே, ஒரு காலை உடைத்து, ஒரு கையை உடைத்து இவர்களை முடமாக ஆக்கிவிட்டால் எதிர்கால இளைஞர் சமூகத்துக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அதை நாங்க செய்ய போனா கையோடச்சி காலோடச்சி அது விபரீதத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு தான் பாதுகாப்பு பிரிவு இருக்கிறது. அவர்களுடைய துணையை நாடுங்கள், அவர்களுடைய உதவியை நாடுங்கள். உங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, நீங்கள் வைத்து பாதுகாப்பு பிரிவு போலீஸ் பகுதியை நாடுங்கள். இவர்களை பிடித்துக் கொடுங்கள். இவர்களுக்குரிய தக்க தண்டனையை எடுத்துக் கொடுத்து உங்களுடைய உயிர் போனாலும் மறுமை நாளையிலே ஒரு சமூகத்தை பாதுகாக்கின்ற பணியிலே ஈடுபட்டதற்காக அல்லாஹ் உங்களுக்கு விமோசனத்தை தரலாம். இவர்களை கண்டும் காணாமல் போனால் எங்களுடைய சமூகம் பாதிக்கப்படும் என்பதையும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இளைஞர் சமூகமாக சேர்ந்து, நிர்வாகிகளாக சேர்ந்து, பாடசாலை பழைய மாணவர்கள் சங்கமாக அல்லது பாடசாலை முன்னேற்ற சங்கம் சார்பாக அனைவருமாக ஒன்று சேர்ந்து இந்த ஊருடைய, இந்த பிரதேசத்தினுடைய பாதுகாப்பு பிரிவோடு, போலீஸ் பகுதியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த நாசகார வேலை செய்கிற சமூகத்தில் இருந்து எங்களுடைய சமூகத்தை போதை வசு பாவனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து சமூகத்தை பாதுகாக்கலாம். அப்படிப்பட்ட நல்ல பணியிலே ஈடுபடுகின்ற நல்லவர்களாக வாழ்ந்து நாசமா போகின்ற வேலைகளை செய்வதிலிருந்து தன்னை தூரப்படுத்தி கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து மறுமை நாளையிலே சுவனப்பாக்கியத்தை பெறுகின்ற நல்லவர்கள் கூட்டத்தில் பேர் பதித்துக் கொள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.